சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்டுள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். வெல்கம் டு அப்துல் மஜீத் சேனல். ஸோ சஹாபாக்களோட வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நாங்கள் பார்க்குற டாபிக் தான் ஒரு சஹாபி பெண்மணியான ஜெய்னப் பின் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இவங்களுக்கு பிறந்த மூத்த மகள் தான் ஜெய்னப் பின் முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 30 வயதா இருக்கக்குள்ள இவங்க பிறக்குறாங்க. இவங்களுடைய உறவினரான அபுல் ஆஸ் இப்னு அல் ரபி என்பவரை திருமணம் செய்து கொள்றாங்க. இவங்களுக்கு அலி மற்றும் உமாமே என்று 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அலி என்ற குழந்தை சில வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைச்ச ஆரம்ப காலத்திலேயே ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா இவங்களுடைய கணவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, காஃபிராகத்தான் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் பல ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு தான் இருந்தாங்க. முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் ஏற்பட்ட பத்ர் போர், இந்த போர்ல அபுல் அஸ் அவர்கள் எதிரியின் படையான குறைஷின் பக்கம் நின்று போராடுறாங்க. பத்ர் போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைச்ச போறோம் அபுல் அஸ் அவர்களை சிறை பிடிக்கப்படுறாங்க. இந்த செய்தியை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதும் அவங்களுடைய நெக்லஸ் செயினை கொடுத்து இதை வச்சுக்கொண்டு என் கணவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நெக்லஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில வாங்கின உடனே அவங்க அப்படியே உருகி மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தது. எனவே நபிகளாருக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அபுல் அஸ் அவர்களை விடுதலை செய்யறாங்க. அந்த நெக்லஸை திருப்பி கொடுத்து விடுறாங்க. ஆனா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவனான அபுல் அஸ் அவர்களை விடுதலை செய்து விட்டு அவர்கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. ஏன்னா ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு அனுப்பிவிடணும் அப்படின்னு நிபந்தனை வைக்கிறாங்க. அப்பதான் நாங்க அவங்களை விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அபுல் அஸ் அவர்களை விடுதலை செய்யப்பட்டார்கள். விடுதலை செய்யப்பட்ட பிறகு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மதீனாவுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய போயிட்டு கொண்டிருக்கும் போது சில குறைஷிகளால தாக்கப்படுறாங்க. அப்படி தாக்கப்படும் போது அப்போ அவங்க கருவுற்றி இருந்தாங்க. தாக்கப்பட்டதால அவங்களுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. மேலும் அவங்களுக்கு சில காயங்களும் ஏற்பட்டது. ஒரு வழியாக மதீனா வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க யாரையும் திருமணம் செய்து கொள்ளல. ஆனா அவங்க கணவனுடைய நினைவுலே வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு பிறகு முஸ்லிம்கள் தலைமையான ஒரு கூட்டம் சிரியால இருந்து வந்து ஒரு வணிக குழுவை தடுத்து நிறுத்தி சிலரை சிறை பிடித்து கொண்டாங்க. அதுல ஒருவராக இருந்தாங்க அபுல் அஸ் அவர்கள். அந்த கூட்டத்தில் இருந்து தப்பி மதீனாவில் உள்ள தனது மனைவியான ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தேடி போயிட்டு அவங்களோட வீட்டுக்கு சென்றாங்க. அந்த நேரம் ஃபஜ்ர் நேரம். அந்த நேரத்தில் அனைவரும் தொழுந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போது ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நான் என் கணவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறேன் வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. ஸோ பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த அறிவிப்பை கேட்ட பிறகு அவங்க கணவனை யாரும் எதுவும் செய்யல, அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவனான அபுல் அஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அபுல் அஸ் அவர்களும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க சேர்ந்து வாழ ஆரம்பித்த ஒரு வருடத்திலே ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணம் அடைந்தாங்க. இவங்களுடைய மரணத்துக்கு காரணம் மதீனாவில இருந்து ஹிஜ்ரத் செய்ய வந்தாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கு காயம் அடைந்ததால ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணம் அடைந்து விட்டாங்க. சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாச்சு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்டுள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, இந்த ஒவ்வொரு நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும்.